ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். மூன்றாம் இடை பருவத் தேர்வு 2025 9ஆம் வகுப்பு தமிழுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். டோட்டல் மார்க் வந்து 50 மார்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் பேப்பருக்குரிய கொஷினை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்கு ஒரு 8 கேட்டிருக்காங்க. புக் பேக் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அது கீழே வேணும் 6 வினாக்களுக்கு வைத்திருக்க. 16வது வினா கட்டாய வினா. இதில் பார்த்தீங்கன்னா கமுகு மரம் எதை தேடியது? பகுத்தறிவு என்றால் என்ன? தமிழ் சான்றோருக்கு நல்லா பார்த்துக்கோங்க. அசை எத்தனை வகைப்படும்? அவை யாவை? மறுநாள் வீட்டுக்கு வருவதாக முரளி கூறினார். இதில் வந்து நேர்கூற்றாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கோழி குட்டிகளை பிடிக்க பூனைக்குச்சிகள் ஓடின. மரபு பிழைகளை திருத்தி எழுதணும். ஸோ இந்த மாதிரி வினாக்கள் உங்களுக்கு கேட்பாங்க. சைக்கிளில் என தொடங்கும் அக்கறை கவிதை. சிக்கனம் குறித்து பெரியார் கூறும் கருத்துக்களை இன்றைய நடைமுறையோடு ஒப்பிட்டு எழுதுக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அது கீழே யாமரத்தின் பட்டையினை உறுத்தது இது எதற்காக விளக்குக? உருவகணினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. வாழ்க்கை பொருள் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை கமுகு மரம் வாயிலாக ஆசிரியர் எவ்வாறு உணர்த்துகிறார்? காட்சினை கொண்ட கவி உணர்வு. நீங்கள் விரும்பி படித்த நூல் ஒன்றுக்கு மதிப்புரை. விரிவான வழியில் மொழியிலும் இலக்கியத்திலும் பெரியார் மேற்கொண்ட சீரமைப்புகள். தாய்மைக்கு வறட்சியில்லை எனும் சிறுகதையில் வரும் ஏழை தாயின் பாத்திர படைப்பை விளக்குக. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த மாடல் கொஷின் பேப்பரோட கொஷின் எல்லாம் படிச்சுக்கோங்க. வீடியோ கொடுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் இருக்கும். நன்றி.